श्रीविष्णुचित्त कुलनन्दन कल्पवल्लीं श्रीरङ्गराज हरिचन्दन योग दृश्यां साक्षात् क्षमां करुणया कमलाभिवान्यां गोदामनन्य शरणः शरणं प्रपद्ये நமஸ்பாய். இன்றைய தினம் திருப்பாவையினுடைய பாசுரம் 15 மற்றும் 16 இந்த இரண்டு பாசுரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம அனுபவிக்க இருக்கோம். இதற்கு முன்னாடி சென்ற வகுப்புல நாம கடைசியா பார்த்து முடிச்சிருந்த அந்த பாசுரம் என்ன இருந்ததுனாக்கா, அந்த தோழிய அவ எழுப்பிண்டே வரா இல்லையா? அப்படி அந்த தோழியை எழுப்பிண்டே வரா, இன்னுமா அவ எழுந்துக்கல. கள்ளம் தவிர்த்து நீ தூங்குறா மாதிரி இருக்கியா இல்ல தூங்குறா மாதிரி நடிக்கிறியா அப்படிங்கிற விஷயத்த நீ என்ன பண்ணணும், கள்ளம் தவிர்த்து கலர்ந்தேலோர் எம்பாவாய். அந்த கள்ளம்ன்ற விஷயத்துக்கு என்ன சொல்றா, திருட்டுத்தனம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஒரு பொருளை திருடினால்தான் அது திருட்டல்ல. நம்ம நேரம் இருக்கு இல்லையா, டைம் இஸ் கோல்டுன்னு சொல்றா. நேரம் பொன்னானது. அந்த நேரத்தை வீணடிக்கிறது கூட ஒரு வகையான திருட்டு. நம்ம நேரத்தை என்ன பண்ணிடுறோம், சாப்பிட்டுறோம் இல்லையா, வீணடிச்சிடுறோம். அதனால டைம் இஸ் கோல்டு. அதை நம்ம எப்பவுமே நினைவுல வச்சுக்கணும். நமக்கு இப்ப ஆண்டாள் என்ன கத்து தரா, டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு கத்துக் கொடுக்குறா. ஸோ ஒரு நிமிடமும் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா பொன்னானது. நம்ம எந்த விஷயத்தையும் என்ன பண்றோம் அப்படின்னாக்கா நிதானமா பண்ணிக்கலாம், பொறுமையா பண்ணிக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் இல்லாம அப்பப்ப பண்ண வேண்டிய வேலையை, அதாவது படிக்கிற சமயத்துல படிச்சிடணும் அப்படிங்கிறதான் பிரதானமான நோக்கம். அது எந்த படிப்பாக இருந்தாலும் சரி, ஒரு ஞானத்தை சம்பாதனம் பண்றோம் அப்படின்னாக்கா அந்த நேரத்தை வீணடிக்காம அந்த நேரத்தோட அந்த பாடத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த திருப்பாவை மூலமாகவும் நமக்கு ஆண்டாள் காண்பிச்சு கொடுத்துருக்கா. பிராக்டிக்கல் லைஃபுக்கு தேவையான விஷயங்களும் நிறைய அந்த திருப்பாவைக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த ரீதியில இன்றைய தினம் பாருங்க, பாசுர நம்பர் 15 மற்றும் 16 அந்த பாசுரங்கள் என்னென்ன, அந்த பாசுரங்களை எப்படி உச்சாரணம் பண்றது அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். குழந்தைகள் சொல்லுவா, மத்தவாள மியூட்ல இருந்து சொல்லலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருவடிகளே சரணம். எல்லே இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ மியூட் எடுத்து சொல்லுங்க. ஸ்ரீவித்யா மேடம் மியூட் போட்டுன்னு சொல்லுங்க. எல்லே இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ சில்லென்ற அடையேன் மின் நங்கை மேல் போதருகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயரிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதானாயிடுக இல்லை நீ போதாய் உனக்கென்ன வேருடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தென்னிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் இல்லை
சில்லென்று அடையேன் மின் நங்கை மீர் போதருகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயரிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதானாயிடுக உள்ளை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தென்னைக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் எல்லே இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ என்று அடையேன் மின் நங்கை மேல் போதருகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயரிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதானாயிடுக உள்ளை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தென்னைக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் ஒரே செகண்ட் ப்ளீஸ் ஒன்ஸ் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடித்தோன்றும் தோரணவாயில் காப்பானே மணிக்கதவும் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமையரோ மக்கு அரைவரை மாயன் மணிவண்ணன்
தூயோமாய் வந்தோம் உயிரிழப்பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதவம் நீ கேளோரெம்பாவாய் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடித்தோன்றும் ஓரணவாயில் காப்பானே மணிக்கதவும் தாழ்த்திரவாய் ஆய சிறுமியரோ மக்கு அரை வரை மாயன் மணிவண்ணன் என்னலேவாய் நேர்ந்தான் ஊயோமாய் வந்தோம் வீழப்பாடுவான் வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதவம் நீ கேளோரெம்பாவாய் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடித்தோன்றும் தோரணவாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆய சிறுமையரோ முக்கு அரை வரை மாயன் மணிவண்ணன் என்னலேவாய் நேர்ந்தான் ஊயோமாய் வந்தோம் உயிரிழப்பாடுவான் வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதவம் நீ கேளோரெம்பாவாய் பாருங்கோ நம்ம இந்த திருப்பாவை அப்படிங்கிற விஷயத்த ஆரம்பிச்சு 15 பாசுரங்கள் வரைக்கும் கடந்திருக்கும். எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, சம்ஸ்கிருதத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு, கச்சன் பிபீலிகோ யாதி யோஜனானாம் சதான்யபி நகச்சன் வைனதேயோபி பதமேகம் நகச்சதி அப்படிங்கிறது ஒரு ஸ்லோகம். பிபீலிகானா எறும்பு, வைனதேயகானா கருடன். கச்சன் பிபீலிகோ யாதி, பிபீலிகா எறும்புங்கிறது அது நகர்ந்துட்டே இருக்கும், ஊர்ந்துட்டே இருக்கும், ஒரு க்ஷணம் கூட நிக்கவே நிக்காது. அதால என்ன பண்ண முடியும்னாக்கா, யோஜனானாம் சதான்யபி, அப்பெல்லாம் யோஜனைன்னு சொல்லுவா அளவுக்கு, இப்பெல்லாம் கிலோமீட்டர் சொல்றா இல்லையா, மைல் அப்படிங்கிற, அது மாதிரி யோஜனை அப்படிங்கிறது ஒரு வகையான அளவு.
சதான்யபி 100 யோஜனை கூட அந்த எறும்பால சுலபமா கடந்துட முடியுமா. நகச்சன் வைனதேயோபி, வைனதேயகனா கருடன், அதால ரொம்ப வேகமா போக முடியும். ஆனா போகாம ஒரே இடத்துல இருந்ததுன்னா பதமேகம் நகச்சதி, ஒரு அடி கூட அதால மூவ்மெண்ட் பண்ணிருக்க முடியாது. கச்சன் பிபீலிகோ யாதி யோஜனானாம் சதான்யபி, எறும்பாவே இருந்துண்டு மெல்ல மெல்ல ஊறணும் அப்படின்னு நகர்ந்துன்னு போகணுன்ற ஒரு அந்த இன்டென்ஷன் இருந்துட்டே இருந்ததுன்னா நம்மளால 100 யோஜனையை கூட சுலபமா கடக்க முடியும். ஆனா சக்தி நிறைய இருக்கு, ஆனா நகர்ற கூட நினைக்கவே இல்லை, முயற்சியே பண்ணலனாக்கா ஒரு அடி கூட நம்மளால நகர முடியாது. நகச்சன் வைனதேயோபி பதமேகம் நகச்சதின்னு சொல்லுவான். இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், மெல்ல மெல்ல நகர்ந்து அப்படியே நம்ம அந்த அந்த என்ன சொல்லுவா, ஒரு இடைவெளியே விடாம இல்லையா நம்ம என்ன பண்றோம், இந்த இந்த பயணம் அப்படிங்கிறது போயிட்டே இருக்கு. அதனால நம்ம 15 ஸ்லோகங்களை நம்ம கடந்திருக்கோம் அப்படின்றதே பெரிய வியப்பான ஒரு விஷயம். திரும்பி பார்த்தா தான் தெரியும் நம்ம கடந்து வந்திருக்க பாதைகள் எவ்வளோ விஷயத்தை தெரிஞ்சுட்டே வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். அதே நேரத்தில் அந்த விஷயங்களெல்லாம் என்ன பண்ணணும்னாக்கா மறந்துட்டேவும் வரக்கூடாது. அதுவும் நம்ம ரொம்ப அது வந்து வித்யா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா திருடப்படுத்தணும். நம்ம கத்துட்டே வரோம், மறந்துட்டே வர்றதுனால பிரயோஜனம் கிடையாது இல்லையா. அதனால அதை நல்லா திருடப்படுத்தணும். இந்த ரீதியில் பாருங்க, இந்த இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க பாசுரங்கள் அப்படின்னாக்கா எத்தனாவது பாசுரத்துல இருந்துட்டு இருக்கோம் நம்ம, பாசுரம் நம்பர் 15 16வது பாசுரத்துல இருந்துட்டு இல்லையா. பாசுரம் நம்பர் 15. அந்த 15வது பாசுரம் என்ன, எல்லே இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ சில்லென்றடையேன் மீன் நங்கை மீர் போதருகின்றேன் வல்லையுன் கட்டுரைகள் பண்டேயுன் வாயிருதும் வல்லீர்கள் நீங்களே நானேதானாயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தன் எண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலூர் எம்பாவாய். இப்போ என் தோழியே, இளமை கிளியே, நாங்கெல்லாம் உனக்காக இவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கோம், இப்படியெல்லாம் அழைக்கிறோம். ஆனா நீ என்ன பண்ற, இப்படியே உறங்கிட்டே இருக்கியே. இப்ப என்ன பண்ண ஆரம்பிக்கிறா, கொஞ்சம் கடுமையா தோழிகள் அவளை அழைக்க ஆரம்பிச்சுட்டா. ஏன்னா இவ்வளவு நேரம் சாந்தமா மெதுவா எழுப்பிட்டு இருந்தா, ஆனா எந்தவித அசைவுமே இல்லை, ஒரு பதிலும் இல்லை இல்லையா, அசைவும் இல்லை. என்ன பண்றா, இப்போ கொஞ்சம் சற்று கடுமையா தோழிகள் அவளை அழைக்கிறா. போது அந்த தோழி கோபத்துடன் என்னை அழைக்காதீர்கள்ன்றா. இதோ வந்துடுறேன், இல்லே இளங்கிலியே இன்னும் உறங்குதியே சில்லன்றடையின் மீன் நங்கை மீர் போதருகின்றேன் சொல்லிட்டா. இப்போ கொஞ்சம் கடுமையா தோழிகள் அவளை அழைச்ச உடனே அப்ப அந்த தோழி என்ன பண்றா, கோபத்தோட என்ன அழைக்காதீர்கள் சொல்றா. இதோ வந்து விடுகிறேன் அப்படிங்கிறாளா. உடனே தோழிகள் உன்னுடைய வார்த்தைகளை மிக நன்றாக இருக்கு, நீ வரேன்னு சொன்ன பத்தியா, அது ரொம்ப இனிமையா இருக்கு, அந்த வார்த்தைக்காக தான் நம்ம இவ்வளவு நேரம் காத்துன்னு இருந்தோம், இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இல்லையா, இப்ப எங்களோட கோபித்துக்காதே அப்படிங்கிறையே, நியாயமானு கேட்கிறா. இந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் போறது. எல்லே இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ சில்லன்றடையேன் மீன் நங்கை மீர் போதருகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயெறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைய எல்லாரும் போந்தாரோ போந்தார் போல் எண்ணிக்கொள் இல்லையா. எல்லாரும் உனக்காக காத்துட்டு இருக்கோம். அந்த இடத்துக்கு எந்த இடத்துக்கு எந்த இடம் விரதம் இருக்கணும்னு சொல்லி சொன்னமோ அந்த விரதம் எடுக்கக்கூடிய இடத்துக்கு எல்லாம் போயிட்டா. எல்லாரும் அந்த இடத்துக்கு நாங்கெல்லாம் முன்னாடியே வந்தாச்சு, உனக்காக இவ்வளவு நேரம் என்ன பண்ணிருக்கோம், காத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி என்ன அவளுக்குள்ள ஒரு சின்ன ஒரு சண்டையானது வருது இல்லையா. அவன் என்ன பண்றா, கடுமையான வார்த்தைகளை பேச ஆரம்பிச்ச உடனே இல்ல இல்ல நான் வந்துடுறேன், நீங்க என்னெல்லாம் கோச்சிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடலானது அமைஞ்சிருக்கு. பாருங்க, வேற என்ன சொல்றானாக்கா, எல்லாரும் போயிட்டா அப்படிங்கிற மாதிரி எப்படி பண்ண போற, வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை. அவன் எப்பேற்பட்ட மாயன். ஓ ராமாவதாரத்துக்கும்
கிருஷ்ணாவதாரத்துக்கும் என்ன வித்தியாசம்னாக்கா, இந்த ராமாவதாரத்துல எந்தவித மாயையுமே அவர் பண்ணல. ஆனா கிருஷ்ணாவதாரத்துல எல்லா விதமான மாயைகளையும் பண்ற. அப்பேற்பட்ட மாயனை, அவன் எப்பேற்பட்டவன்? வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை. அந்த மாயனை நம்ம பாட வேண்டாமா? வாயால துதிக்க வேண்டாமா? எல்லாரும் போயாச்சு, நீ மட்டும்தான் பாக்கி, எழுந்து வா அப்படிங்கிறதாக இந்த பாடலோட என்ன பண்றானாக்கா, அந்த தோழிய எழுப்பக்கூடிய அந்த நிலையானது முடிகிறது. எப்படியோ கஷ்டப்பட்டு போராடி அந்த பெண், அவளை தோழி, முக்கியமான தோழி, உயிர் தோழின்றதுனால அவளை எழுப்பிடுறா. எல்லாரும் இவளுக்காக காத்துந்தா. அப்புறம் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை சொல்றா. நம்ம இவ்வளவு சொல்றோம், காதல விழையான உடனே அந்த தோழி பதில் சொல்லிடுறா. அப்ப அவளுக்குள்ள அந்த வார்த்தைகள் மிக, அவ சொன்ன வார்த்தை ரொம்ப நன்னா இருந்ததுன்றா. இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இப்ப எங்களிடம் கோபிக்காதே அப்படிங்கிற. அவ வந்து கோச்சிக்கிறா. அவ அவ்வளவு நேரம் தூங்கிட்டா. ஆனா தூங்கிட்டு என்ன பண்றா அப்படின்னாக்கா, ஐவா திட்ட ஆரம்பிச்சிட்டா இல்லையா, அதனால அவ கோச்சிக்கிறான். இவ்வளவு நேரம் தூங்கிட்ட இல்லையா, அதனால தூங்கினதோட இல்லாம எங்ககிட்ட வந்து கோபத்தை காட்டாத. அதான் சொல்லுவாள், சிடு சிடுன்னு பேசுறதுன்னு சொல்லுவாப்ப. அந்த மாதிரி பேசுறா. சரி, எனக்கு பேச தெரியல, விட்டுருங்கோ, நீங்களே பேச்சுற சிரமசாலே இருங்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த தோழிகளோட என்ன பண்றா, அப்படி ஒரு விஷயத்தை பேசிடுறா. எல்லாரும் போயிட்டா. நம்மளும் என்ன பண்ணோம், அந்த இடத்துக்கு போனோம். வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாட வேணுமா? அப்பேற்பட்ட எம்பெருமானை நாம பாட வேண்டாமா? இன்னும் நம்ம தூங்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? எழுந்து வான்ற மாதிரி ஒரு வழியா அந்த தோழிய எழுப்பிட்டா. எழுப்பி அங்க அழைச்சின்னு போறா. எங்க போறா? அந்த கோவிலுக்கு போயிட்டா. எம்பெருமான் இருக்கக்கூடிய அங்க ஆயர்பாடில் இருக்கக்கூடிய அந்த கோவில், அந்த கோவில் அவ என்ன பண்ணிட்டா, சென்று அடைஞ்சிட்டான். அங்க பாருங்க, நாயகனா என்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரணவாயில் காப்பானே. இப்போ அந்த துவாரபாலகா இருக்கா இல்லையா, அந்த துவாரபாலகால இப்போ வந்து அவளை பண்ற மாதிரியான ஒரு விஷயம். ஒண்ணுமே கேட்கலையே. சாரி, பெனாச்சி, நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரணவாயில் காப்பானே, மணிக்கதவும் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமையரோ மொக்கு அரைவரை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய்நேர்தான் தூயோமாய் வந்தோம் துயிலிடப் பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதேயம்மா நீ நேய நிலைக்கதவும் நீ கேளோர் எம்பாவாய். இப்போ எங்களுடைய தலைவனா இருக்கக்கூடிய நந்தகோபன் திருமாளிகை, அந்த திருமாளிகையை பார்த்து இப்ப நந்தகோபருடைய திருமாளிகைக்கு போறா. அடுத்தது அந்த தோழியை எழுப்பியாச்சு. அடுத்து இப்ப என்ன பண்றா, நந்தகோபர் இருக்கா இல்லையா, அதோட அவன் யாரு அப்படின்னாக்கா தலைவன். இந்த ஆயர்பாடிக்கெல்லாம் தலைவனா இருக்கக்கூடிய நந்தகோபனுடைய திருமாளிகை, அந்த திருமாளிகையை பாதுகாக்கக்கூடிய காவலனே. அவன் எப்படி இருக்கான், கொடி தோரணம் கட்டப்பட்ட வாசல். அந்த தோரணம் அப்படின்னாலே வாசல், அதாவது எப்படி இருக்கும், ஒரு என்ட்ரன்ஸ்னாலே எப்படி இருக்கும், அப்படியே கொடிகள்லாம் கட்டியிருப்பா, தோரணம் எல்லாம் கட்டியிருப்பா. அந்த வாசல்ல 2 பேர் காவலாளி இருந்துட்டு இருக்கா இல்லையா. அந்த காவலாளிகள் அவளை இப்போ இது பண்ற மாதிரி ஆயர்குல சிறுமையான எங்களுக்காக இந்த திருமாளிகை அப்படிங்கிற கதவை திறப்பாயாக அப்படின்னு அங்க போய் கேட்கிறான். அந்த இப்ப எங்க போற, அடுத்தது அந்த கடைசியா எழுப்பக்கூடிய தோழி எழுப்பியாச்சு. அடுத்தது நந்தகோபர், அவர் யாரு அப்படின்னாக்கா, இவ எல்லாருக்கும் தலைவனா இருக்கக்கூடிய நந்தகோபருடைய திருமாளிகை, அவர் வாசம் பண்ணக்கூடிய அந்த வீடு, அதற்கு திருமாளிகை பேர். அந்த திருமாளிகைய பாதுகாத்துன்னு இருக்கா காவலர்கள்லாம் இருப்பா இல்லையா, அந்த காவலாளர் இடத்துல கேட்கிறா, இந்த கொடி தோரணம் எல்லாம் கட்டப்பட்ட வாசல் காவலனே, நாங்கெல்லாம் யாரு, இந்த ஆயர்குல சிறுமியரான எங்களுக்கு இந்த மாளிகை கதவை நீ திறக்கணும் இல்லையா. நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா, இந்த மாய செயல்கள்லாம் செய்பவன் இருக்கா இல்லையா, அந்த மாயனை. அது மாத்திரம் இல்ல,
அவன் எப்பேற்பட்டவன்? மணிவண்ணன். மாயன் சொல்றா. மணிவண்ணன். மணிவண்ணனா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அதாவது அதாவது கருமையான நிறத்தை உடையவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். கண்ணன். அந்த கண்ணனுக்கு அவன் என்ன பண்ண போறா அப்படின்னாக்கா, ஒளி எழுப்பக்கூடிய அந்த பறை, சிறு முரசுன்னு சொல்லுவான். அதை என்ன பண்றதுக்கா தருவதாக நேற்றே அவர் சொல்லியிருக்கார். எது அந்த, அதாவது இப்ப நம்ம வந்து ஒரு கோவிலுக்கு போறோம். அந்த கோவில்லாம் போனெல்லாம் என்னென்ன கருவிகள்லாம் இருக்கும் இல்லையா, வாத்திய கருவிகள்லாம் நிறைய இருக்கும். மேளம் வாசிப்பா, நாதஸ்வரம் வாசிப்பா, மணி அடிப்பா, இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். அப்படி அந்த ஒளி எழுப்பக்கூடிய பறைன்னு சொல்லுவா. அது ஒரு சின்ன முரசு. அது தருவதா என்ன பண்ண நேத்தே சொல்லியிருந்தான். அதெல்லாம் நாங்க என்ன பண்ணிருக்கோம், இங்க அதை வாங்கிட்டு போறதுக்காக நாங்கெல்லாம் நீராடி வந்திருக்கோம். இப்ப இது என்னது அப்படின்னாக்கா, அவரை தூய் எழுப்பக்கூடிய பாடலா இருந்துட்டு இருக்கு இல்லையா? பாருங்க, நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரணவாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமீரோ மக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய்நேந்தாம் தூயோமாய் வந்தோம் துயிலிழப் பாடுவான் வாயால் உண்டமுண்டம் மாற்றாதே அம்மா நீ நேயரலை கதவும் நீ கேளோர் எம்பாவாய். அந்த முரசுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை ஆனா நந்தகோபனிடமிருந்து வாங்கிக்கிறதா சொல்லியிருந்தா. அதை வாங்கிக்கணும். அதுக்காக என்ன பண்ணிருக்கா, அவருடைய வாயில் இருக்கலையா, அந்த என்ட்ரன்ஸ் சொல்லுவா இல்லையா, அந்த இடத்துக்கு வரா. அங்க வந்து அந்த காவலாளிகள்லாம் இருக்கா. அவள் இடத்துல ரிக்வஸ்ட் பண்றா. என்னென்று பாருங்க, நாயகனா என்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. அவன் யாரு அந்த நந்தகோபன்றவன்? இந்த ஆயர்பாடிக்கெல்லாம் நாயகன். அப்படி நாயகனாய் என்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, காவலாளியே நீ எப்பேற்பட்டவன்? கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே. இந்த கொடி தோரணம் எல்லாம் கட்டப்பட்ட வாசல்ல காவலால நிற்கக்கூடிய காவலாளியே, தயவுசெய்து நீ என்ன பண்ண, மணிக்கதவும் தாழ்த்திரவாய். நீ அந்த கதவு இருக்கல, என்ட்ரன்ஸ் கதவு, அதை திறந்து விடு. நாங்களாம் உள்ள போனோம். போய் என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா, ஆயர் சிறுமி, நாங்க எல்லாம் யாரு, ஆயர் குலத்து சிறுமியிலான எங்களுக்காக அந்த திருமாளிகையின் கதவை திறப்பாயாக சொல்லிட்டு, அரைபறை, அரைபறைனா அந்த, அதாவது அந்த எங்களுக்கெல்லாம் அந்த பறை ஒளி எழுப்பக்கூடிய பறை, சிறு முரசு, அது தருவதாக நேத்தே சொல்லியிருக்கான். அதை நான் வாங்கிக்கணும். அதுக்காக நாங்க என்ன பண்ணிருக்கோம், இங்க வந்திருக்கோம். நாங்க எப்படி வந்திருக்கோம்? தூயோமாய் வந்தோம் துயிலிழப்பாடுவான். நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னாக்கா, அதாவது நீராடி வந்திருக்கிறோம் சொல்றான். எதை? அந்த முரசுன்னு சொல்லக்கூடிய அதனை பெற்று செல்வதற்காக நாங்களாம் என்ன பண்ணிருக்கோம், தூயோமாய் வந்தோம், நீராடி வந்திருக்கிறோம். அதனால அவனை துயிலெழுப்பும் பாடல்களையும் பாட உள்ளோம். அது மாத்திரமில்ல, அவனை போய் நாங்க எழுப்பணும். இன்னும் நிறைய காரியம் இருக்கு எங்களுக்கு. அதனால தயவு செய்து அந்த மணிக்கதவும் தாழ்த்திரவாய் அப்படிங்கிற, அதனால என்ன பண்ண போறோம், வாயா எப்படி பாட போறோம், வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதவும் நீ கேளோர் எம்பாவாய். அதனால அந்த கதவுகளை, எந்த கதவுகளை? கொடித்தோரணம் கட்டப்பட்ட அந்த வாசல், அப்பேற்பட்ட வாசலை நீ அந்த திருமாளிகனுடைய, நந்தகோபனுடைய திருமாளிகனுடைய கதவை திறப்பாயாக அப்படிங்கிறதாக இந்த பாசுரமானது அமைஞ்சிருக்கு. ஸோ இப்படியாக நாம இன்றைய தினம் 2 பாசுரங்களை தெரிஞ்சிட்டோம். என்னென்ன பாசுரம்? ஒண்ணு, அந்த தோழியை எழுப்பக்கூடிய கடைசி பாசுரம். அது என்ன பாசுரமாக இருந்தது அப்படின்னாக்கா பாருங்க, எல்லே இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ சில்லன்றடையின் மீன் நங்கை மீர் போதருகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயிரிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக உள்ளை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போல் என்றெண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலூர் எம்பாவாய் அப்படிங்கிற பாசுரம் மூலமா ஒரு வழியா அந்த தோழிய எழுப்பியாச்சு. அவ கூட சின்ன ஒரு வாக்குவாதம், அந்த வாக்குவாதம் நடந்தது. அம்மா போறோம், இதோட நாம கிளம்பலாம். எந்த பிரதானமான காரியத்துக்கு நாம வந்திருக்குமோ சேர்ந்திருக்குமோ அந்த விஷயத்துக்காக நம்ம எல்லாருமே என்ன பண்ணோம், அங்க போக வேண்டும். அதனால புறப்படலாம். அந்த மாயனை நம்ம என்ன பண்ணணும், வாயால் பாட வேண்டும். அதற்காக புறப்படுவோமாக அப்படிங்கிறது இந்த பாசுரம். இதற்கு அடுத்தபடியாக என்ன பண்ணோம், அந்த நந்தகோபனுடைய கோவில் காப்பானேன்னு அந்த துவாரபாலகர்கள் இருக்கா இல்லையா, அவள் இடத்துல போயிட்டு அந்த கதவை திறக்கும்படியாக பிரார்த்திக்கிறார்.
ஏன்னா அவன் அந்த முரசுன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான வாத்தியத்தை இந்த பாவை நோன்புக்காக தரேன்னு சொல்லியிருக்கான். அதை வாங்கின்னு போயிட்டு தான் நம்ம என்ன பண்ணோம், அந்த மாயனை பாட வேண்டும். அதற்காக ஏ துவாரபாலகனே, இந்த கோவில், இந்த நந்தகோபனுடைய திருமாளிகை காப்பாற்றக்கூடிய பாதுகாவலனே, இந்த வாசலை கதவை திரை அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரணவாயில் காப்பானே, மணிக்கதவும் தாழ்திரவாய் ஆகியர் சிறுமீரோர் மக்கு அரைவரை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் தூயிடப் பாடுவான் வாயால் முன்னம் மாற்றாதேயம்மா நீ நேய நிலை கதவும் நீ கேளோர் எம்பாவாய். அப்படிங்கிறது இன்றைய தினத்திற்கான 2 பாசுரங்களை நாம பார்த்திருக்கோம். சரியா? அடுத்த வகுப்புல அடுத்த 2 பாசுரங்களோட நம்ம பார்க்கலாம். தாசன் தன்யவாதாக.